अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वला तत्तबिउ खुतुवातिश शैतान फ़इन्नहु लकुम अदुव्वुम मुबीन। वक़ाल तआला कुलू वश्रबू वला तुस्रिफू इन्नल्लाह ला युहिब्बुल मुस्रिफीन। वक़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम मन तशब्बह बिक़ौमिन फ़हुव मिन्हुम। रब्बी शरह ली सदरी वयस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबिय्यिना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு தீபாவளி நல்லது. இந்த தலைப்புக்கு முன்னால் நாம் செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு மேலல்ல, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கூடிய அந்த பாலஸ்தீனத்துடைய படுகொலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கையேந்தி ரப்பிடத்துல நோன்பு வைத்து குனூத் நாசிலாவை ஓதி துவா செய்திருக்கிறார்கள். அந்த துவாவுடைய முதல் கட்டமாக அல்லாஹு தாலா அந்த போரை நிப்பாட்டி இருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்லாத நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அந்த காலத்திலிருந்தே ஒரு தொடர்பு இருக்கிறது. போர் நடக்கின்ற பொழுதெல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற பிரதமர்கள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுள்ள பிரதமருக்கு அல்லாஹ் வாயை பூமியாக்கி விட்டார் போல் தெரிகிறது. ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, கண்டன வார்த்தைகள். சண்டை போடுங்க போடாது எதையுமே சொல்லல. அல்லாஹ் நிரந்தரமா பூமியை ஆக்கிவிட்டான். ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் அப்படி அல்ல. நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு அந்த துண்டையும் போட்டுக்கொண்டு கொடியை கையில் ஏந்தி அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட அந்த நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் பாராட்டுக்குரியது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு தேவைதான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்மெல்லாம் அவருக்கு பாராட்டுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய மக்களுடைய அந்த பிரார்த்தனை துவா இருக்கிறதே, அது உடனே நிகழுமா என்று சொன்னால் அது நிகழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, சற்று லேட்டாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் கேள்வி, ஏங்க இப்படி போட்டு அடிக்கணும், அல்லாஹ் இல்லையா, ஏன் இஸ்லாமிய நாடுகள்லாம் வாய் திறக்கவில்லை என்றெல்லாம் கேட்பது உண்டு. நம்முடைய பலகீனத்தின் காரணமா கேட்கிறோம். அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருப்பான். அந்த நேரத்துல அவனுடைய வேலையை அவன் காட்டுவான். அதுதான் இன்றைக்கு காட்டப்பட்டிருக்கிறது. உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அந்த நாட்டிலேயே இஸ்ரேலிலே பயங்கரமான புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறார்.
படை வீரர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸின் மூலமாக. அது மாத்திரமல்ல, 20,000 பேர் பைத்தியம் முடித்து விட்டார்கள். இது அங்கேருந்து வரக்கூடிய உண்மையான தகவல். இது எந்த மீடியாவும் சொல்லல. இது இங்க இருக்கக்கூடிய எந்த மீடியாவும் சொல்ல. ஏன்னா இவங்க பணத்தை வாங்கிட்டு சொல்றவங்க. அவங்க உண்மையான செய்தியை வெளியிடக்கூடியவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் நமக்கு ஒரு புறத்திலே இழப்பு இருந்தாலும் இன்னொரு புறத்திலே அல்லாஹ் நமக்கு உதவியைத்தான் தந்து கொண்டிருக்கிறான், உதவியை தருவார். அதுதான் ஹதீஸுடைய வாக்கு என்பதை நாம் இந்த நல்ல நேரத்துல தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எத்தனையோ பண்டிகைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்கு 2 பண்டிகை தான். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். இந்த தீபாவளியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது இந்துக்களுக்கு உண்டான பண்டிகை. ஏன் இதை கொண்டாடுகிறார்கள் என்று இந்துக்களிட்ட கேட்டவர் ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னொரு பேர் இருக்கு, தீப திருநாள் என்று சொல்லுவார்கள். இதற்கு என்னன்னு சொன்னா, ஒரு அரக்கன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மக்களை அடிமைத்தனம் படுத்தி கொண்டிருந்தான். அந்த அரக்கனை மக்கள் எல்லாம் சேர்ந்து அழித்து விட்டார்கள். அதை கொண்டாடும் முகமாகத்தான் இன்றைக்கு தீபாவளியை இந்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விளக்கை ஏற்றி கொண்டாடுகிறார்கள். தீபாவளி என்ன செய்வாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பட்டாசு வெடிப்பாங்க. அதே போல காலையில எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள், சாமி கும்பிடுவாங்க, புத்தாடைகளை அணிவார்கள், பலகாரங்களை சுட்டு என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க, மற்றவங்களும் கொடுப்பாங்க. மத்தியானம் கறி வாங்கி சோறு ஆக்குவாங்க. சாயங்காலம் ஆயிட்டா குடிக்கிறவன் ஒயின் ஷாப்புக்கு போயிடுவான், படம் பார்க்கிறவன் படம் பார்க்க போயிடுவான். இதுதான் தீபாவளி. இன்றும் அல்ல, அந்த காலத்தில் இப்படிதான் நடந்துருக்கு. அன்பாவில் இதுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். இஸ்லாமிய மக்களை பார்த்து சொல்லுவார்கள், யார் மற்றவர்களை போல ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் அவர்களையே சார்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்துக்களுடைய பண்டிகையை நம்ம விமர்சனம் பண்ணல, அவங்க பண்டிகை அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம போய் இதுல கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது? ஒரு காலம் இருந்தது, நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளைக்கு தான் வந்து துணி எடுத்த காலங்கள் போய் இப்ப தீபாவளிக்கும் நம்ம ஆளுக்க துணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஆஃபர் போடுறான், தீபாவளி ஆஃபர். துணியா, மொபைலா, என்னென்ன ஜாமா வேணும் எல்லாமே என்ன செய்யறாங்க, தீபாவளிக்குண்டே வாங்குறாங்க. முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது முஸ்லிம்களுடைய பண்டிகை அல்ல. முஸ்லிம்களுடைய பண்டிகையிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆனால் இது அர்த்தம் கிடையாது. அவன் கொல்லப்பட்ட அதுக்காண்டி அவன் கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா நோன்பு பெருநாளை நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒரு மாத காலம் பசியோடு இருந்து, தாகத்தோடு இருந்து, வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மக்கள் அனைவர்களும் மற்ற நேரத்தில் தொழுகாவிட்டாலும் கூட நோன்பு நேரத்தில் 5 கால தொழுகைகளை பேணி கடைபிடித்து நோன்பையும் வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த ஷவ்வால் பிறை படர்ந்த உடனேயே நோன்பை விட்டு விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், பிறையை பார்த்து நீங்க நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நீங்க நோன்பை வெற்றி விடுங்கள் சொன்னார். அந்த அடிப்படையில நீங்க இஸ்லாம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜி பெருநாள் எடுத்துக்கிறீங்க. ஏன் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுகிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னைக்கு யூதர்கள் சண்டை போடுகிறார்கள், அசல் காரணமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலே வந்தவர்கள் தான் அந்த யூதர்கள். அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த ஏரியா இருக்கிறத, அது எல்லாமே அக்காலத்துல யூதர்கள் வாழ்ந்த ஏரியா. இன்னும் பல நபிமார்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஏராளமான நபிமார்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் ஏரியாவில் தான் அடக்கம் செய்யப்பட்ட நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பூமி. அது மாத்திரமல்ல, இந்த யூதர்கள் தங்களை பெரியவர்களாக ஆய்த்து கொண்டு தனக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டவர்களும் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவன் என்ன சொல்றான், இது ஏன் பூமி, என்னுடைய மூதாதையுடைய பூமி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
இறைவன் சபித்ததன் மூலமாக அவர்கள் ஆங்காங்கே செதறிவிட்டார்கள். ஆனா இப்ப நாங்க எல்லாம் ஒன்னா வந்துட்டோம், அதனால என் பூமியை விட மாட்டேங்குதான் நீ சண்டையுடைய அசல் காரணம் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. நம்முடைய மக்கள் என்ன செய்யறாங்க, ஆனா உள்ள எப்படி வர்றான் அவன் அப்படின்னு சொன்னா அப்படியே பாவமா வர்றான். பலஸ்தீன மக்களை அணுகிறான், உங்கள்கிட்ட எவ்வளவு இடம் இருக்கு, எங்களை கொஞ்சோன்னு ஓரமா கொடுங்க, ஒரு கொட்டாயை கட்டிக்கிட்டு இருந்துக்கிறோம், ஒரு சீட்டை போட்டுட்டு நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு கேட்கிறான். முஸ்லீம்கள் ஏற்கனவே இறக்கம் குணம் படைத்தவர்கள், சரிப்பா என்ன இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி இருந்துட்டு போ, உனக்கு ஒரு நபி வந்துக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நபி வந்திருக்காங்க, இருந்துட்டு போப்பான்னு கொடுத்துட்டாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து அந்த மக்களுக்கு கடனை கொடுத்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி விட்டார் யூதர்கள். காசை கொடுக்க, என்னப்பா வேணும் உனக்கு, இருந்தா 1 லட்சம் வாங்கிக்க, 2 லட்சம் வாங்கிக்க, உன் இடத்துல 1 ஏக்கர் கொடு, நான் விவசாயம் பண்ணிக்கிறேன். இவங்களை காசு கொடுக்க முடியல, விவசாயம் பண்ணிக்க, காசை கொடுக்க முடியல, ஆனா எளிய தந்தது. இப்படியே தாங்க பிடிச்சான் பாலஸ்தீனத்தை. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் இருக்கிறதே குர்ஆன் நெடுக்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய மகன் இஸ்ஹாக்கை கொண்டு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பைத்துல் முகத்தஸை கட்ட வைக்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் கிளம்பி அன்னை ஹாஜிரா பெற்றெடுத்த குழந்தை இஸ்மாயில் அவர்களை கை குழந்தையாகத்தான் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவிலே வந்து அவர்களை கை குழந்தையாக விட்டுவிட்டு திரும்பவும் பலஸ்தீனத்துக்கு சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு 7 வயசு 8 வயசுல வந்துதான் தன்னுடைய மகனை அறுப்பதாக, குர்பானி கொடுப்பதாக கனவு காணுகிறார்கள். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கனவிலே வருகிறது, இப்ராஹிம் உங்களுடைய மகனை அருங்க அருங்கன்னு சொல்லி. நபிமாருடைய கனவும் கூட அல்லாஹ்வுடைய வேத வாக்கு என்று சொல்லுவார். உடனே யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், ஆகா இது சாதாரண கனவு அல்ல, இது இறைவனால் நடத்தப்படுகின்ற கனவு என்று சொல்லி பயணப்பட்டு பலஸ்தீனத்திலிருந்து மக்காவுக்கு வருகிறார். வந்து பார்த்தா 7 வயசு 8 வயசு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எப்ப விட்டுட்டு போனாங்க, சின்ன வயசுல பிறந்தவங்க விட்டுட்டு போனாங்க. பாக்குறாங்க, மகன்கிட்ட கேட்கிறாங்க, மகனே உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், அறுக்கிறவா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், இஃப் அல் மாத் உமர் யாபி, என்னுடைய தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லுவான். நீங்க நம்ம மோன்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கேட்ட என்னங்க சொல்லுவான், முதல்ல நீ போட உடனே நான் அறுக்கிறேன், அப்புறம் என்னை அறுக்கிற பத்தி பாப்பான்ருவான். நல்லா பாதுகாத்துட்டு அப்படி கொடுக்கணும்னு சொல்லி சூழ்நிலை வந்திருந்தா எத்தனை பேர் ஓடி இருப்பான், எத்தனை பேர் தந்தைகள் கொலை செய்யப்பட்டு இருப்பார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன், அவர் ஒரு நபி தானே, நபியாக வரப்போருவர் தானே, அவர் சொல்வார், இஸ்மாயில் தாராளமாக என்னுடைய கழுத்தை தருகிறேன் இறைவனுக்காக என்று சொல்லி அவர்கள் ஒரு பாறையிலே படுக்க வைத்து அறுப்பு வைக்கப்பட எல்லாம் தெரியும். இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அதற்கு பிறகு யார் வருகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அது சத்தகத்த ருயா யா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களுக்கு காட்டப்பட்ட அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், ஆகவே உன்னுடைய மகனை அறுக்காதீர்கள், இதோ நான் கொண்டு வந்த ஆட்டை அருங்கள் என்று ஒரு கொழுத்த ஆட்டை வானத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆட்டை அறுத்தார்கள். அதேதான் இன்றைக்கு நாமும் குர்பானி அன்றைக்கு, ஹஜ் பெருநாள் அன்றைக்கு எல்லோரும் ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க அன்பானவர்களை, எவ்வளவு பெரிய தியாகம். அந்த தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற முகமாகத்தான் ஹஜ்ஜி பெருநாளை நாம் இன்றைக்கு ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய பெருநாளில யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, அனைவருக்கும் லாபம் தான். கரியை கொடுக்கிறோம், அந்த கரியை கூட நீங்க தின்னுங்கன்னு மார்க்கம் சொல்லல, அதை 3ஆக பங்கு வை, நீ கொஞ்சம் எடுத்துக்க, உன்னுடைய சொந்தக்காரனை கொஞ்சம் கொடு, ஏழை மக்களுக்கும் கொடு என்று சொன்னது இஸ்லாமிய மார்க்கம். ஆனா தீபாவளிக்கு எங்கேயாச்சும் சாப்பாடு கொடுத்து அந்த இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்காண்டா இல்ல. அன்பானவர்களே, காசை எப்படியெல்லாம் இன்றைக்கு வீணாக்குகிறாங்க. அவர்கள் அவங்களுடைய பண்டிகை கொண்டாடுறாங்க, நம்ம தலையிட முடியாது. இஸ்லாமிய மக்களுடைய வீடுகளில இன்றைக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு பட்டாசை வாங்கி விட்டு தொப்பு தொப்புன்னு வெடிக்கிறமே, இது எந்த விதத்துல நியாயம்? இப்ப நாமும் இந்துவாக மாறிவிட்டோமா, அல்லது ஆரம்பத்தில் ஹிந்து வருவாங்க இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறோமா என்று ஒரு சந்தேகம் தான் எழுகிறது.
நம்முடைய ஒவ்வொரு பைசாவும் அன்பானவர்களை அல்லாஹ்விடத்திலே கணக்கு சொல்லாமல், பதில் சொல்லாமல் மறுமையில நம்முடைய கால்கள் நகராது. கேட்டா என் புள்ள ஆசையாவும் வாங்கி கேட்கிறான், என் பிள்ளையை கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போறேன், இப்படிதான் நம்ம பேசுறோம். நெருப்பு நன்றாக எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த கங்கை பார்த்தால் ரொம்ப அழகா சிவப்பா அப்படியே லட்டு மாதிரி இருக்கு, சிலேபி மாதிரி இருக்கு, கேட்கிறான்னு சொல்லி ஒரு துண்டு எடுத்து கொடுப்போமா நம்ம பிள்ளைக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணுங்க. அதாவது ஜென்ரல் நாலேஜ் கூட இன்றைக்கு நம்முடைய இஸ்லாம் மக்கள்கிட்ட இல்லாம போச்சு. இஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், செந்தன் அதே போலதானே காசை கொடுத்து அந்த பட்டாசை வாங்கி கொடுக்குறோமே, அதை அவன் எரிக்கத்தானே செய்யறான், பட்டாசு திங்கவா செய்யறோம். நீங்க பட்டாசு திங்கிற பட்டாசு இருக்கா? பரவாயில்லைங்க, திங்கிற பட்டாசு வந்துருச்சுங்க, முட்டாய் வாங்கி கொடுக்குறோம், சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், பிஸ்கட் வாங்கி, அது மாதிரி பட்டாசு திங்கிட்டுமேன்னு சொல்லலாம். காசு கரியாகிறது. இன்றைக்கு எத்தனை ஏழைகள் அன்பானவர்களை அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இப்போ கூட நான் ஜும்மாவுக்கு கிளம்புவது கூட ஒரு பெண்மணி போன் அடிக்கிறாங்க, அழுதுகிட்டே போன் அடிக்கிறாங்க. என்னுடைய வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வேலைக்கு போகல, 3 மாதமாக நான் மிக சிரமத்துல இருக்கிறேன், வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல. வீட்டு வாடகை ஒரு பக்கம் சாப்பிடுக்கவும் இல்லை, ஒருவேளை நாங்கள் சாப்பிடுகிறோம். யார் இடத்துல உதவி கேட்டா கொஞ்சம் தர்றாங்க, டெய்லி தருவாங்களா? 3 மாசம் ஓட்டுறது எவ்வளவு பெரிய சிரமங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுதா? கண்ணீர் வடித்து சொல்லுகிறார், ஒரு வீடு பார்த்து கொடுங்க, 15,000 ரூபாய் அட்வான்ஸ். அவங்க சொல்றாங்க 15,000 10,000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்ல அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன், அம்மா ஜும்மாவுக்கு போய் இங்க வந்து பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமது குழந்தைகளுக்கு 1000, 2000, 500 என்று பட்டாசை வாங்கி கொடுத்து அதை வீணாக கரித்து நாசமாக்குறோமே, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அல்லாட்ட? அல்லாஹ் சொல்லுவான், இன்னல் முபத்திரீன கானூ இக்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்கிறார்களே அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள், நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டார். இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. ஏன் நம்ம பிள்ளைக்கு புரிய வைக்க முடியாதா? வண்டி வருது ஓரமாவா, லாரி வருது ஓரமாவா என்று பிள்ளைக்கு புரிய வைக்கிறோமா இல்லையா? அதே போல புரிய வைங்க, இது நம்முடைய கலாச்சாரம் அல்லப்பா. சரி, நீ ஆசைப்படுறனவா, இதனால என்னப்பா லாபம்? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிடு, ஒரு கேக்கை வாங்கி சாப்பிடு, ஒரு முறுக்கை வாங்கி சாப்பிடு, ஒரு வேர்க்கலையை வாங்கி சாப்பிடுப்பா, உனக்கு உடல்ல சக்தியாச்சு வரும். இது சாப்பிட்டு வேஸ்ட கறி ஆக்குறதுனால என்னப்பா லாபம் என்று அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கலன்னு சொன்னா நம்ம எல்லாம் என்னங்க புரிஞ்சுக்கிட்டோம்? புரியல. வாங்கி கேட்கறான வாங்கி கொடுத்துடுறதா? தயவு செய்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்த பைசாவுக்கு கண்டிப்பாக நாம் பதில் சொல்லாமல் அல்லாஹ்விடத்துல நகல முடியாது. யாரெல்லாம் என் பிள்ளை வாங்கி கேட்டான், நான் வாங்கி கொடுத்துறேன், பதில் இல்ல, ஏன்டா வேஸ்ட் பண்ணு, நல்லா அடிப்பான் நாளைக்கு. அடினா உங்க அடி எங்க அடி இல்ல, சாதாரண அடி இல்ல, நரக அடி, மரண வேதனை என்று சொல்வது போல மரண அடி நாளைக்கு இருக்கிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தோடு உலகமாக, மக்களோடு மக்களாக எல்லாவற்றையுமே இன்றைக்கு செய்வதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கா. இஸ்லாமிய மக்கள், கவலையான விஷயம். யார் எது செஞ்சாலும் அதை செய்யறான். அதுல என்ன இருக்கு? லாபம் இருக்கா, நஷ்டம் இருக்கா, நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. ஆனால் தான தர்மத்தை பற்றி இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகிறது. தான தர்மத்தை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு அதுல நன்மை என்று சொல்லுகிறது. எங்க நான் ஒரு ஏழைங்க எப்படி கொடுக்க முடியும்? இல்ல, ஏழையும் கொடுக்கலாம், நடுத்தரவாதியும் கொடுக்கலாம், செல்வதனும் கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். எனவே அல்லாஹ் அதற்கு ஒரு அளவுகளை வைக்கவில்லை. என்று அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால் நீங்க உங்களுக்கு தரப்பட்டதை செலவு பண்ணுங்க. அல்லாஹ் பணக்காரன் நல்லா குறிப்பிடலங்க, நல்லா சிந்திக்கணும். பணக்காரங்க தான் கொடுக்கணும் இல்ல. நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு குறிப்பிட்டது போல, நான் 500 ரூபாய் வச்சிருந்தா இன்னொருத்தர் 300 ரூபாய், அப்ப நான் தான் பணக்காரன், நான் கொடுக்க வேண்டும். ஒருத்தர் 1000 ரூபாய் வச்சிருந்தார், என்னை விட அவர் செல்வந்தர், அவர் கொடுக்கணும். இப்படி நம்முடைய வசதிக்கு தக்கவாறு அதை கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகா சொல்லுகிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபாக்களுக்கு சொல்லி, அந்த அருமையான சஹாபாக்கள் வறுமை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கினார். சஹாபாக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு கொடுக்கறதுக்கு?
சஹாபாக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு கொடுக்கறதுக்கு? ஒன்றுமே இல்லையே. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஒரு ஆட்டு தலை ஒரு சஹாபி அன்பளிப்பாக இன்னொரு சஹாபிக்கு கொடுப்பார். போய் கொடுத்துட்டு வாப்ப, ரொம்ப வறுமையில இருக்கா, சாப்பிட்டுட்டோம். அவரு பாக்குறாரு, எனக்கு வேணாங்க, இவரு கொடுத்துருவோம், எனக்கு வேணாங்க, அவருக்கு கொடுத்துருவோம். இப்படியாக ஒரு ஆட்டு தலை 70 வீடுகளுக்கு சுற்றி வந்தது சரித்திரம் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. நீங்க நம்மகிட்ட ஒரு தலையை தந்துட்டாங்க, ஒரு காலை தந்தாங்க, தலையாக்கு தலையாக்கு, காலை நாளைக்கு வச்சுக்க, தலைக்கு இன்னைக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்றோம். பக்கத்து வீடு யாரு என்ன, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, நம்ம கரிசால்னா வைக்கிறோமே, வாடு அடிக்குமே, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க, கரிசால்னால் வைத்தா கொஞ்சம் தண்ணியை ஊத்துக்க வேண்டாம், கட்டியா வைக்காத, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பக்கத்து வீடு கொஞ்சம் கொடுங்கிறாங்க. அந்த வாடை கூட அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏழ்மையில் இருக்கிறவங்க சொல்லி. இப்படி தன்னுடைய வசதிக்கு தக்கவாறு செலவு செய்ய சொல்லுவது இஸ்லாம், வீண் வரியம் செய்ய சொல்லது. வல்லா துஸ்ரீஃபு, அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் வரியம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், விரும்ப மாட்டான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வீண் வரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா திருமணத்துலதான் அதிகமான வீண் வரியம். அல்லாஹ் பாதுகாக்க. ஏழப்பட்ட மக்களா இருந்தாலும், நடுத்தரப்பட்ட மக்களா இருந்தாலும், அதே போல பணக்காரா இருந்தாலும். ஒரு ஊருக்கு போயிருந்தோம் நாங்க, அந்த ஊர்ல ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, பாய் இந்த ஊருடைய நிலைமை என்ன தெரியுமா பாய்ன்றாரு. என்னங்க, நாங்கெல்லாம் இந்த கல்யாணம் நடந்தா நல்ல கறி சோறு சாப்பிட்டுருவோம், ஒரு 500 கிலோ தேவை சாப்பாடு, எல்லாரும் வருவாங்க. டிசம்பர் மாதம் முழுவதும் கர்மம் நடந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையை தவிர. அவர் சொல்றாரு, சோறு ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. 500 பேர் 500 கிலோ வேணும்னு சொன்னா எவ்வளவு ஆக்குவாங்க? 600 கிலோ ஆக்குவார்கள். எவ்வளவு ஆக்குவாங்களா? 600 கிலோ ஆக்குவாங்க பாய். 500 போயிட்டா இந்த 100 கிலோவை பள்ளம் தோண்டி புதைத்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய வீண் வரை. காசு இருக்கிறதுனால இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்யலாமா? ஏங்க 500 கிலோ ஆக்கி நிப்பாட்டிடுவானு கேட்டா, திடீர்னு 10 பேருக்கு சாப்பாடு பத்திரன்னா எங்க பிரஸ்டீஜ் என்ன ஆச்சு? எங்க மரியாதை என்ன ஆனது? அதுக்காண்டி ஒரு ஹராம செய்யறது, அவன் மரியாதைக்கு எங்கேயாச்சும் வாங்கி கொடு 10 பேருக்கு. 100 கிலோ சாதாவா சொல்றேன் பாய், இது 200 கூட இருக்கலாம், 300 கூட இருக்கலாம்னா வயிறு எரியுதுங்க. அல்லாஹ் அல்லாஹ், எத்தனை மக்கள் சாப்பாடு இல்லாம நீங்க ரோட்ல நிக்கிறான். இல்லாதப்பட்ட மக்களுக்கு கணக்கு பண்ணி பார்சல்ல போட்டு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. 200 கிலோவுக்கு சாப்பாடுக்கு எனக்கு என்னங்க செலவு? குழி தோண்டி புதைக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வீண் விரயத்துல இந்த சமூகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சதக்கா செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க, உங்களுடைய முசீபத்துகள் நீக்கப்படும், உங்களுடைய ஆபத்துகள் நீக்கப்படும், உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் அதிகரித்து செய்வான். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா முசீபத்தையும் அல்லாஹ் இந்த சதக்காவை கொண்டு தட்டி விடுவான் என்று சொன்னார். அதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம புள்ள கேட்குது, பொண்டாட்டி கேட்குது, அண்ணன் கேட்கிறாங்கிறக்காண்டி மார்க்கத்துக்கு மாற்றமான, மார்க்கத்துக்கு சொல்லப்படாத விஷயங்களை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு கண்டிப்பாக ஆளாகிறார். தீபாவளி யாருக்கு நல்லது? இந்துக்களுக்கு நல்லது, நம்மளுக்கு செய்யக்கூடாது. அன்பானவர்களே, ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் சென்னையிலே கும்பகோணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அண்ணன் தம்பிகள் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. அதுல மூத்தவர் தான் அப்துல் பாரி என்று சொல்லக்கூடியவர், மிகப்பெரிய செல்வந்தர். ரமதானில பாத்தீங்கன்னா முழு தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய இமாமங்கள் என்று மோதினார் மதரசா உஸ்தாதுகளுக்கு அன்பளிப்பு வழங்குகிறார்கள், துணிமணி கொடுக்குறாங்க. எவ்வளவு செலவாகும் நீங்களே கணக்கு போடுங்க. ஒவ்வொரு மாவட்டமா போறாங்க, வருஷம் ஃபுல்லா அதே வேலை. அதுக்கு 3 பேர் போட்டாங்க. ரம்ஜான் முடிஞ்சோடனே ஒரு மதுரைக்கு போவாங்க, எத்தனை பள்ளியாசர் கணக்கு போய் அங்க போய் டோக்கன் கொடுப்பாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி எத்தனை மாவட்டம், எல்லாத்துக்கும் மாவட்ட ரீதியாக கொடுத்து சென்னையும் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு நன்மை அடைந்து ஒரு அந்த குடும்பத்தை. அவர் மூத்தாயிட்டாரு, அவருடைய அண்ணன் தம்பி இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அந்த மூத்த சகோதரர் அப்துல் பாரி உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு விமானத்தின் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறார். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு இனிமேல் மருத்துவமே செய்ய முடியாது என்ற அளவுக்கு வருகிறார்கள்.
வந்து மருத்துவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பிமார்களை அழைத்து சொல்லுவார்கள், இன்னும் 1 நாளோ 2 நாள் தான் உங்க அண்ணன் இருப்பாரு, நீங்க அடுத்த பிளைட்டை புக் பண்ணுங்க, நாங்க டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடுறோம், ஊருக்கு நீங்க கொண்டு போங்க என்று சொல்லிவிட்டார். இந்த அரசியல் பிரசாரம் செய்தி அவருடைய காதிலே விழுகிறது. யாரு உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரோ அவர் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தில் இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எவ்வளவோ நான் செய்ய வேண்டியது இருக்கிறது ரப்பே, என்னுடைய நீ தந்த பொருளை நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் எவ்வளவு பேருக்கு நான் கொடுக்கணும், என்ன ஒரு 2 வருஷமோ அல்லது ஒரு 3 வருஷமோ, அவர் சொல்றது பாருங்க, 2 வருஷமோ அல்லது 3 வருஷமோ என்னை உயிரை போட்டு வை ரப்பே என்று சொல்லுவார். சொல்லி கண்ணை மூடி விடுகிறார். 1/2 மணி நேரத்துல மருத்துவர் வந்து பாக்குறாங்க, எல்லாம் வேலை செய்யும். எந்த பரிசு வேலை செய்யல என்று மருத்துவர்கள் சொன்னார்களோ அல்லாஹ்வுடைய எழுதியை கொண்டு எல்லா மருத்துவம் பொய்யாகி விட்டது. ஏங்க நல்லா ஆயிட்டாருங்க, அண்ணன் கூட்டிட்டு போவாங்க. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இது, இப்பதானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போறாரு அப்படின்னு சொன்னீங்க, இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, என்னங்க? நல்லா ஆயிட்டாரு, கூட்டிட்டு போங்க. வருகிறார். அதற்கு பிறகு 8 ஆண்டு காலங்கள் உயிரோடு இருந்தார். இது நிதர்சனமான உண்மை. அவரு சொன்ன செய்தி, அவரு சொன்னது யாரும் டாக்டர் சொல்லல, வேற யாரும் சொல்லல, அவரே தன்னுடைய வாயில ஒரு மீட்டிங்ல சொன்னது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ்வுக்காக நாம் செலவு செய்கிற பொழுது அல்லாஹ் நம்மை எல்லா முசீபத்திலிருந்தும் காப்பாற்றுகிறான், எல்லா நோயிலிருந்தும் காப்பாற்றுகிறான், எல்லா கஷ்டத்திலும் காப்பாற்று என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டல்ல, எத்தனையோ இருக்கிறது, நமக்கு தெரிஞ்சது உண்டு. இந்த மாதிரி இதையெல்லாம் விட்டு இன்னைக்கு செல்வந்தர்கள் கஞ்சத்தனத்தின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை அமைக்க வைத்துக் கொண்டு புரியாத இஸ்லாமிய மக்கள் வீணான வரையில தன்னுடைய பொருளை செலவு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக, அல்லாஹ்விடத்துல தண்டனைக்குரிய மக்களாக நாம் ஏன் மாற வேண்டும்? இஸ்லாத்தை போல ஒரு அறிவுபூர்வமான, இஸ்லாத்தை போல ஒரு அறிவு சார்ந்த ஒரு செய்திகள் வேறு எங்குமே கிடையாது. இன்னைக்கு எங்கு சென்று பார்த்தாலும், நீ யார்கிட்ட பேசினாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இஸ்லாம் அழகிய மார்க்கம் என்று சொல்லுவார். தொழுகை ஏன் தொழ வேண்டும்? சும்மா குனி நிமிர் அல்ல, அதுல என்ன மெடிக்கல் இருக்கிறது, அதுல என்ன ஆராய்ச்சி இருக்கிறது, என்ன ஆன்மீகம் இருக்கிறது என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. நோன்பு வைக்க வேண்டும், அதுல என்ன மருத்துவம் இருக்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது. மாணவர்களை வீண் வரியம் செய்வதற்கு 1 ரூபாய் கூட நமக்கு அனுமதி இல்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனவர். அங்க போனவனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களாக இன்னொரு மதீனா சஹாபியோடு இணைத்து விடுவார்கள். ஏப்பா, நீ இவரை கூட்டிட்டு போய் நீ பாத்துக்கப்பா, நீ இவரை கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை ஒரு சஹாபி இடத்துல, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இடத்துல ஒப்படைப்பார். இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்காண்டி வந்துக்கிறீங்க, உடுத்துன துணியை ஆளுமாத்தானே போயிருக்காங்க எல்லாரும், என்னட்ட கடைகள் இருக்கிறது, என்னோட சொத்து இருக்கு, என்ற தோட்டம் இருக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு பாதி பாதி நான் கொடுத்துடுறேன். எனக்கு 4 மனைவிகள், ஒரு மனைவியை தலாக்கு சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற. உடனே அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, பாரக் அல்லாஹ், அல்லாஹ் அவங்க பறக்க செய்யட்டும், எனக்கு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம், ஆனா எனக்கு கடற்கருவை காட்டுங்கள் என்று சொல்ற. கடற்கருவு காட்டப்பட்டது. சிறிய சிறிய வியாபாரங்களை, பேரிச்சம்பழம், பால் கட்டி, தேன் போன்ற வியாபாரங்களை செய்து மிகப்பெரிய மனிதராக மாறிவிட்டார்கள் மதீனாவில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. பணக்கார சஹாபின்னு சொன்னா இவர்தான் என்று சொல்கின்ற அளவுக்கு ஆகிவிட்டார்கள். அப்போ ஒருத்தர் போறாரு, போய் உதவிக்காக வேண்டி போறார். எந்த அளவுன்னு சொன்னா, கூட்டம் கூட்டமாக ஒட்டகம் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அப்படிதான் சரக்கு வருமா வெளியில இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து சரக்கு வந்துகிட்டே இருக்கும், சரக்கு போய்கிட்டே இருக்கும், துணிமணி வரும், எல்லாமே ஒரு இறக்குமதி ஏற்றுமதி தான். அந்த காலத்துல கடல் வழி கிடையாது, தரை வழியாத்தான் ஒட்டகத்துல சரக்கு போகும் வரும். அப்ப இவங்க உட்கார்ந்து கணக்கு பார்ப்பாங்களாம். உட்கார்ந்து என்ன செய்வாங்க? கணக்கு பார்ப்பாங்க, என்ன வந்திருக்கு, என்ன போயிருக்கு, எல்லாம் கரெக்டா கணக்கு வச்சு அதை தானம் செய்வார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள். அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, உதவிக்காக வேண்டி ஒரு நபித்தோழர் போறார் வீட்டுக்கு. போனோன்னு வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா சத்தம் போட்டு இருக்காங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு சத்தம் போடுறாங்க? தன்னுடைய மனைவியை சத்தம் போடுறாங்க.
வெளியே வந்து பார்த்தா கணக்கு பிள்ளைய சத்தம் போடுறாங்க. எதுக்குங்க? ஒரு திரகம் விட்டு போயிடுச்சு கணக்குல, அதுக்காண்டி சத்தம் போடுறாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதிகமா ஊத்திட்டா மனைவியருக்கான்னு சத்தம் போடுறாங்க. போனவர் பார்த்தாரு, என்னடா இவர் இவ்வளவு பெரிய பணக்காரா இருக்காரு, ஒரு ஸ்பூன் அதிகமா எண்ணெயை ஊத்துனக்காணி மனைவியை கத்துறாரு, ஒரு திருகம் கோடிக்கணக்குல வந்துகிட்டு இருக்கு, ஒரு திருகத்தை காணட்டு கணக்கு பிள்ளைய சத்தம் போறாரு, இவருக்கு போய் நான் என்னத்தை கேட்கன்னு சொல்லி திரும்பவும் நடைய கட்டிட்டார் வீட்டுக்கு. பாத்துறாங்க அப்துல் ரஹ்மான் வெளியெல்லாம், வாங்க எங்க போறீங்க? இல்லைங்க வர பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வேணும்? உதவிக்காக அந்த போங்க, அந்த ஒட்டகத்தை கூட்டிட்டு போங்கட்டான். ஒட்டகனிக்கு சரக்கோட கூட்டிட்டு போங்கட்டாங்க. ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வர மாட்டேங்குது, அது கூட இருந்த ஒட்டகம் சேர்ந்து வருது. அவர் அப்துல் பாக்குறாரு, அதையும் சேர்த்து கூட்டிட்டு போங்கட்டான். ஒரு கேள்வி கேட்பார், என்னங்க நான் கேட்டு வந்தது 10,000 ரூபாய், நீங்க லட்சக்கணக்கில் கொடுக்க இல்லாம ஒரு ஒட்டகத்தையும் சேர்த்து கொடுங்க, சரக்கையும் கொடுக்குறீங்களே, உங்க பொண்டாட்டிட்டு போய் ஒரு ஸ்பூன் எண்ணெய்க்கான சண்டை போடுறீங்களே, கணக்கு பிள்ளைகிட்ட 1 ரூபாய்க்கான சண்டை போடுறீங்களே. அவதான் அவங்க சொன்னாங்க, இதை அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்குறேன், இது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட நான் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேஸ்ட் ஆகிடக்கூடாது. 10 ஸ்பூன் கூட நீ ஊத்து, தேவைன்னா தேவையில்லைன்னா 5 ஊத்தாத. 1 ரூபா நான் 1000 ரூபாய் யாருக்கும் கொடுப்பேன், லட்ச ரூபாய் கொடுப்பேன், ஆனா அந்த 1 ரூபாய்க்கு நல்லா நாளைக்கு மறுமையில கணக்கு சொல்லணுமே, அதுக்கு தான் நான் கராராக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினேன். இதுதாங்க சஹாபாக்கள் அள்ளி அள்ளி அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்க. கணக்காக வருகின்ற பொழுது அதை கணக்கு பார்த்து அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை நடத்தினார். எனவே அன்பான இஸ்லாமிய பெருமக்களை, தீபாவளி நம்ம நெருங்கி கொண்டு வந்திருக்கிற திங்கட்கிழமை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு தயவு செய்து பட்டாசை வாங்கி கொடுக்காதீங்க. கேட்டா அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க, இது நம்ம செய்யக்கூடாதுமா. கோயில்ல போய் கும்பிடுமா நம்ம பிள்ளைங்க, சர்ச்சில் போய் எது செய்யுமா, செய்யாதுல போகக்கூடாதுல்லம்மா, இது நம்ம பண்டிகை அல்ல, நம்முடைய பண்டிகை நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், அதுதான் நம்முடைய பண்டிகை என்று பிள்ளைங்களுக்கு விவரத்தை சொல்லுங்க. நெருப்பு நீ கை வச்சா சுடுமா இல்லையா, நீ காசை கொடுத்து அந்த நெருப்புல கொண்டு போடுறிய, இது எப்படிமா என்று பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா புரிய வச்சு சொன்னா கண்டிப்பாக புரிந்து கொள்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு வெடிக்கிறது கூட எல்லாரும் இன்னைக்கு வெடிக்கிறது இல்லைங்க. உயர் மட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் யாரும் வெடிக்கிறது இல்லை. நடுநிலையான சிந்தனைவாதிகள் யாரும் இதை அனுப்பது கிடையாது. இந்துக்கள்லயே யோசிக்கிறாங்க, யோசிக்கக்கூடிய அறிவு வந்து விட்டது. இப்போது அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க என்பதை போய் இப்ப இதை செய்யணுமா என்ற ஒரு கேள்வி அவரிடத்திலே வந்துவிட்டு, ஏன் நம்ம கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி ஏன் நெருப்புல போடணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அன்னைக்கு மாறிவிட்டார்கள். எனவே இஸ்லாம் அதனுடைய கொள்கையிலே என்றைக்கும் மாறாது, என்றைக்கும் மாற்ற முடியாது. எனவே இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்துல உயர்ந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இது இருக்கக்கூடிய நாம் எதிலும் சென்று விடக்கூடாது, யாரையும் பின்பற்றி விடக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைதான் நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது எந்த உலகம் மாறினாலும் சரி, எந்த உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, இதுதான் உண்மை என்பதை இஸ்லாம் மக்கள் நாம் புரிந்து கொண்டு நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய மக்களாக, எதிலிருந்து நம்மை விளக்கப்பட்டதோ அதிலே விலக்கி இருக்கக்கூடிய மக்களாக நாம் என்றென்றும் மற்றவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் நமக்காக தரப்பட்ட கலாச்சாரங்களையும் கட்டளைகளையும் உயிரோரே பின்பற்றுகின்ற நல்லதொரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.